ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் வறுத்த ரவை எடுத்துக்கோங்க. நான் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 1 கப் சர்க்கரை, அரை கப்பு பைனாப்பிள் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 3 கப்பு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், மஞ்சள் கலரில் ஃபுட் கலர் பாலில் கலக்கி வச்சுருக்கேன். வறுத்த முந்திரியும் திராட்சையும். ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. அதில் எல்லோ ஃபுட் கலரை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடியை தூவி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சோன்னா நம்ம 1 கப் ரவையை சுற்றிலையும் மெதுவாக போடுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க, கட்டி தட்டாமல் இருக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்குது. அப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம அந்த பைனாப்பிளையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா அதோடு நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக கிளறுங்க. அதோட நல்லா வேகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அதோட மிக்ஸ் ஆகட்டும். அடுத்தது நீங்கள் 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கீங்களா, அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது கொஞ்சம் இலகி வரும். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்க்கரை வேணும்னா இன்னொரு 1/4 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது, அதனால் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பைனாப்பிள் கலந்துருக்கிறதுனால ஒரு புளிப்பும் இனிப்பு டேஸ்ட்டும் நமக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.